சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு என்னுடைய பையனுக்கு பிறந்த நாள். புது ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். காலையில் கிளம்புறதுக்கே டைம் ஆனதுனால அப்புறம் கடையில் போயிட்டு இந்த தோசை தான் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரெகுலராக அந்த கடையில் தான் சாப்பிட்டோப்பில் அங்கே தோசை வாங்கி கொடுத்து அந்த ஒரு தோசையை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான் தம்பி. இன்னைக்கு பிறந்த நாள் வருமா, சரி சுவாமிக்கும் விருத்தாம்பிகைக்கும் மாலை வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ரோஜாப்பூ மாலை ஒன்றும் சம்மங்கி மாலை ஒன்று வாங்கியிருந்தோம். அவங்க மாலை கட்டி முடிச்சு போட்டு தம்பி கையிலே கொடுத்தாங்க. மாலை வாங்கினதும் அங்கே பக்கத்தில் இருக்க கடையில் வந்து மறிக்கொழுந்து வித்துட்டு இருந்தது. பெருமானுக்கு வந்து மறிக்கொழுந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி பேரில் அர்ச்சனை பண்ணுறதுக்காக ஒரு அர்ச்சனை தட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். அது கூடவே வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு வெளியில் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு புடவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 புடவை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு வந்து கொடுக்கலாமா இல்லை போயிட்டு வந்து கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ சரி கொடுத்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டோம். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் உட்காந்துருந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேருந்து தான் அவ்வளோ பேர் வந்தாங்கன்னே தெரியல. 15 சாரி எடுத்துகிட்டு போனதுனால நிறைய பேருக்குள்ள அவங்களுக்குள்ள போட்டி ரொம்ப சண்டையாயிடுச்சு. கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே கொடுக்க முடியாமல் போனதும் என்ன பண்ணோம், அந்த 10 சாரியை மட்டும் கொடுத்துட்டு மீதி 5 8 எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே அவங்கள வந்து பேசி சமாளிக்க முடியல. எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கம்பல் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை வேற போட்டுக்கிட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கிருந்து உள்ள போயிட்டு தரிசனம் பக்கம் போயிட்டோம். அவங்க பின்னாடியே ஆனால் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்புறம் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், நான் அடுத்த முறை வரும்போது நான் நிறைய நான் கொண்டு வரேம்மா, அவங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா கேட்கல. கிளம்பும் போது கூட வண்டிக்கு பின்னாடியே நிறைய பேர் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி நீங்களே ஒரு பதிவு கொடுங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அம்மா முன் வந்து நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த அம்மா மட்டும் தனியாக வர சொல்லி இவங்களுக்கு உள்ள ஒன்று கொடுத்துட்டோம். ஏன்னா போனதுலேருந்து அந்த அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ஒன்று கொடுங்க எனக்கு ஒன்று கொடுங்கன்னு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கொடுத்துட்டு உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். தம்பிக்கும் வந்து கழுத்தில் மாலை போட்டு விட்டாங்க. அப்புறம் கிளம்பும் போது பாருங்க திரும்பவுமே வந்து அங்கே எல்லாம் ஃபுல்லாக சுற்றி நின்றுட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி ஒருத்தவங்க ரொம்ப வற்புறுத்தி கேட்டுகிட்டே இருந்ததுனால அவங்கள போயிட்டு அங்கே தனியாக நிற்க சொல்லிட்டு அங்கே வேற இடத்துல வண்டி நிறுத்தி அந்த பாட்டிக்கு மட்டும் ஒன்று கொடுத்தோம். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வர வழியில் நர்சரியில் கொஞ்சம் செடி வாங்கினோம், வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் தம்பி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தான். ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, வாங்கிட்டு வந்து எல்லாருமே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான நம்மளுடைய பதிவுகள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமான பதிவுகளாக தான் இருக்கும். நார்மலாக இல்லாமல் வழிபாடு கலந்த நம்மளுடைய பதிவுகள் தான் நிறைய இருக்கும். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி.